ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்ம் ஹோல் பகுதியும் தாங்க ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அது எப்படி சரி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் ஒரு தடவை இப்படி வச்சு பார்த்துடலாம். இந்த ஷோல்டர் பகுதிக்கிட்ட இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருந்தாலும் ஷோல்டர் ஃபாலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதில் இதை விட்டுருங்க. இங்கிருந்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு இதை ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு விட்டாச்சு. எதனால் இந்த ஸ்டிச்சிங் அப்படின்னா, ஷோல்டர் ஃபால் ஆகும்போது இங்கே லூஸாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு தையல் போட்டு விட்டிங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.